தமிழக வெற்றிக் கழகத்திடம் உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமாகவும் நாங்கள் இன்னும் எதுவும் பேசவில்லை. எங்களுடைய தலைவர் அடிப்படை பணிகளை, நம்முடைய கட்சி பணிகளை செய்து தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த பணிகளை செய்வோம். வக்பு சொத்துக்களை மீட்பதற்கு சட்டப்பூர்வமான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த விருதுநகரிலே இந்த பள்ளிக்கு சொந்தமான வக்பு சொத்துக்கள் கூட சட்டப்படி நாங்கள் எங்களுடைய சொத்துக்களாக மாற்றியிருக்கின்றோம். ஆனால் அதனுடைய அனுபவத்தை எடுப்பதற்காக காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருக்கின்றோம். மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி கேட்டு அந்த சொத்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு அதிகமான சொத்து இந்த ஊரிலே எங்களுடைய சட்ட போராட்டத்தின் மூலமாக இன்றைக்கு ரெவன்யூ ரெக்கார்டெல்லாம் பட்டாவெல்லாம் வக்பு சொத்துவாக மாற்றப்பட்டிருக்குது. ஆனால் இன்னொருத்தருடைய அனுபவத்தில் இருக்குது. அதை மீட்கக்கூடிய பணியில் இருக்கின்றோம். இதுபோல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சொத்துக்களை மீட்டுக் கொண்டிருக்கின்றோம். வக்பு சொத்துக்கள் அல்லாமல் ஏதாவது வக்பு பெயரிலே பத்திரப்பதிவு தடை இருந்தால் அதையெல்லாம் முறைமையாக நீக்கிக் கொண்டிருக்கின்றோம். மீட்பதெல்லாம் நீதிமன்றங்களின் மூலமாக, வக்பு தீர்ப்பாயத்தின் மூலமாக வழக்கு தொடரப்பட்டு அதை மீட்கக்கூடிய பணியை செய்கின்றோம். பூந்தமல்லியிலும் இப்போது ஒரு சொத்து மீட்கப்பட்டு எங்களுடைய அனுபவத்தில் எடுத்துக்கிட்டோம். மாதம் மாதம் எத்தனை சொத்துக்களை மீட்பது என்று திட்டமிட்டு அதிலே அதிகமாக கவனம் செலுத்தி அந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டு மீண்டும் அந்த சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையிலே அந்த சொத்துக்களை எல்லாம் எப்படி பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதன் மூலமாக சொத்துக்களை பாதுகாக்க முடியும். பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதன் மூலமாக அந்த சொத்துக்களில் கூடுதலான வருவாய் கிடைக்கும். அதன் மூலமாக வாரியத்திற்கான சகாயத்தொகை, அந்த வக்ஃபிலிருந்து பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்கு அதுக்காக திட்டமிட்டு அந்த பணிகளை செய்து முடியும். சொத்துக்களுடைய மதிப்புகள் சரியாக இப்போது சொல்ல முடியாது. ஏராளமான சொத்துக்கள் வக்ஃபுக்கு இருக்கு, உங்களுக்கெல்லாம் தெரியும். அதிலே ஒரு பகுதி ஆக்கிரமிப்பு இருக்கின்றது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டுக் கொண்டிருக்கின்றோம். நீதிமன்றங்களின் மூலமாக மீட்கக்கூடிய நடவடிக்கை சற்று காலமாக இருக்குது. எங்களுக்கு ஏற்கனவே பிபி ஆக்ட் இருந்தது. அது விரைவாக சொத்துக்களை மீட்பதற்கு வசதியாக இருந்தது. இப்போது அந்த சட்டம் இல்லை. அதனால் நீதிமன்றத்தின் மூலமாக மீட்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்தளவுள்ள நாம் இப்போது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் நம்முடைய மாநிலத்திற்கு போதுமானதாக இல்லை. ஆனால் பரந்தூரிலே விமான நிலையம் புதிதாக விமான நிலையம் அமைப்பதற்கு கடந்த திமுக அரசு விமான நிலைய ஆணையத்திடம் அனுமதியை பெற்று அந்த இடம் லேண்ட் அக்விசிஷன் பண்ணக்கூடிய பணியை ஈடுபட்டது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது, எங்களுடைய வேளாண் நிலங்கள் எல்லாம் விமான நிலையத்திற்காக எடுக்கிறது எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதை நம்முடைய முதலமைச்சர் முன்பு அங்கே போய் அந்த விவசாயிகளை நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் சந்தித்து விட்டு அவர்களிடத்தில் பேசிவிட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் அது சரியான முடிவெடுப்பு சொன்னார். இப்போது அந்த திட்டத்தை கைவிட்டுவிட்டு இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் புதிய ஒரு முனையம் கட்டுவதாக நேற்று அறிவித்திருக்கின்றார். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய விமான நிலையம் நமக்கு போதுமானதாக இல்லை. நமக்கு விமான நிலையம் விரிவுபடுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து புதிதாக இன்னொரு முனையம் கட்டப்படும் என்று சொல்லியிருக்கிறார். மாற்று இடமும் நாம் அடையாளம் காணப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பெரிய அளவிலே விவசாயிகளை எல்லாம் பாதிக்காத அளவிற்கான ஒரு இடத்தை தேர்வு செய்து புதிய விமான நிலையம் ஏர்போர்ட் அத்தாரிட்டியுடைய அனுமதியை பெற்று அந்த பணிகள் துவங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டுக்கு 6 சிலிண்டர் வழங்கப்படும் தேர்தலுக்கு முன்னாடி வாக்கு. இப்ப அதுக்கு வருமான உச்சவரம்பு பிளஸ் 3 சிலிண்டரும் அது பொய்யான ஏமாற்று வேலை எதிர்கட்சி இல்லைங்க. 3 சிலிண்டர் இப்போது வரக்கூடிய அக்டோபர் மாதம் துவங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். வரக்கூடிய காலங்களில் அதை விரிவுபடுத்துவார்கள். இந்த 3 சிலிண்டர் கொடுக்கக்கூடிய திட்டத்தை முதல்ல வரவேற்கிறோம். இது ஒரு நல்ல திட்டம். மகளிருக்கு, குடும்ப தலைவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டம். இந்த காலத்தில்
காமனா எல்லாருமே அதிகமா மினிமம் வாங்குறாங்க. 1000 ரூபா லேபர் சம்பளம் வாங்குறாங்க. 30,000 வந்துருக்கு. அவங்க வந்து 2 லட்சத்துக்கு அந்த ஆண்டுக்கு 2 லட்சம் வருமானம்ங்கிறது சரியான ஒரு தொகையாக தான் பார்க்குறோம். அவங்களுடைய கணக்கில் 2.5 லட்சம் ரூபாய்க்கு உள்ள காட்டக்கூடியவங்களுக்கு இந்த இந்த விதியில் வருவாங்க. இதுக்கு மேலே உள்ளவங்க அந்த வருமானத்தை உச்சவரம்பை அதிகப்படுத்துறதுக்கும் நம்ம வரக்கூடிய கணக்கில் கேட்போம். கூடுதலான சிலிண்டர் கொடுக்கறதும் வரக்கூடிய கணக்கில் பண்ணுவோம். சட்டமன்றத்தில் அதுக்கே நீர் பேசும்போது இந்த கூட்டணி ஜெயிச்சவங்க தான் அவங்க வந்து நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க, தைரியம் இருந்தா அவங்களை வெளியே அடிக்கிட்டு நீங்க ஆட்சி அமைங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து அவர் மாத்தாரு. நீங்க இந்த கூட்டணியில தான் இருந்தீங்க, அந்த கருத்தை நீங்க எப்படி இல்லைங்க, அதாவது கூட்டணி தான் நம்ம தேர்தலில் உடன்பாடு, அதன்படி தேர்தலை சந்தித்தோம். அந்த கூட்டணியிலிருந்து நாங்களும் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இந்த கூட்டணியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் எல்லா கட்சியும் இருக்கிறோம். ஆனால் தேர்தலுக்கு பிறகு தனி சின்னத்தில் நின்ற கட்சிகளுக்கு அந்த உரிமை இருக்கின்றது. அது அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்து அந்த அமைச்சரவையும் பங்கெடுத்திருக்கிறோம். இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறாங்க. அவங்களால எந்த இடத்துலையுமே தனியாக நின்று ஜெயிக்க முடியாம தான் திமுகவோட பயணிச்சதால மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியுது அப்படின்ற ஒரு அந்த கருத்தில சட்டம் கூட்டணியில எல்லாரும் சேர்ந்தாதான் அந்த சதவீதத்தை அடைய முடியும். நமக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு 35% தேவைப்படுது அப்படின்னா, 40% தேவைப்படுதுன்னா தனியாக 40% நமக்கு கிடைக்காது. நம்ம கூட்டணியை சேர்த்து தான் 40% அடைய முடியும்னு ஒரு எண்ணத்தில் தானே கூட்டணிலாம் சேர்க்குறாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து தான் ஜெயிக்க முடியுது. அப்படி தான் ஜெயிச்சிருக்கோம். ஆதவத்தினா வந்து முஸ்லீம் ஓட்டே கிடைக்காது. டிசிக்காகவும் முஸ்லீம் ஓட்டே கிடைச்சிருக்காது. எதிர்கட்சியான கூட வந்திருக்காது அப்படின்னு சொல்ல போய் தான் ஜெயிச்சு. அதாங்க எல்லாருக்கும் பொதுக்கூட்டத்தில் போய் சொல்லி சட்டமன்றத்தில் போய் நீங்க சொல்லலாம். நாங்கள் இல்லைன்னா அவங்க வாங்க முடியாது. நீங்க அவங்க இல்லை, யாரையுமே யாரும் சொல்லக்கூடாது. கூட்டணியில அங்கம் வகித்துவிட்டு அத்தனை கட்சிகளும் சேர்ந்து தேர்தலை சந்தித்து விட்டு நாங்கள்லாம் நீங்க ஜெயிக்க முடியாது, நீங்க எல்லாம் நாங்கள் ஜெயிக்க முடியாது, எல்லாரும் சேர்ந்து தான் ஜெயிச்சிருக்கோம்.